5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேருக்கு மேலானவரை போஷித்து மீதியானதை 12 கூடைகளில் நிரம்பச் செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். 7 அப்பமும் சில சிறு மீன்களைக் கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். சந்திர ரோகியையும் நீர்க்கோவை வியாதி உள்ளவனையும் குணமாக்கினீர். உமக்கு ஸ்தோத்திரம். அத்திமரம் உமது சாபத்தால் உடனே பட்டுப்போனது. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை கொல்ல நினைத்த மக்களிடமிருந்து அற்புதமாய் மறைந்து போனீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பிடிக்க வந்த போர்ச்சேவகரின் கூட்டத்தை பின்னிட்டு விழச் செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். மல்கூசின் வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். மனிதனின் பாவ இருதயத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி அவனை புதிய சிருஷ்டியாக மாற்றும் மகத்தான இந்த அற்புதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரிலிருந்து நீர் உயிரோடு எழும்பின அற்புதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எம்மாவூர் சீஷர்களோடு பந்தி இருக்கையில் அவர்களுக்கு மறைந்து போன அற்புதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கதவுகள் பூட்டியிருக்கையில் அந்த அறைக்குள் இருந்த சீஷர்களிடம் வந்து அற்புதமாய் தரிசனம் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம்
பெரிதாய் இருக்கும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையே தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் எல்லை எங்குமுள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Please subscribe.